Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வர போற ஒரு அருமையான flagship phone தாங்க பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 13ங்கற 5G phone தான். இந்த phone வந்து ஆல்ரெடி வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. 53000 ல இருந்து 70000 வரைக்கும் இந்த phoneோட பிரைஸ் வந்து இருக்கு. White, blue, blackங்கற மூணு கலர்ல வருது. இதுல black வந்து wagon leatherல finish பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க இந்த phoneோட plus minus என்னங்கறத நாம பாப்போம். First வந்து RAM. இந்த phoneல RAM வந்து பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. மூணு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. 12GB RAM, 16GB RAM, 24GB RAM வந்து கொடுத்திருக்காங்க. மூணுமே வந்து பார்த்தோம் அப்படினா flagship லெவல்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ RAM ஓட லெவல் அதிகமாக மல்டிடாஸ்கிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த phoneல இன்டர்னல் ஸ்டோரேஜ் மூணு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. 256GB, 512GB, 1TB வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ 256GB வந்து ரொம்ப ஒரு மாசான ஆப்ஷன். இதெல்லாம் நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படினா 512GB இருக்கு. அதையும் தாண்டி கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து UFS 4.0 வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கு அப்புறம் இந்த phoneல வந்து கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் கிடையாது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இந்த phone வந்து இருக்கு. சோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா flagship லெவல்ல இருக்கு. தேர்ட் வந்து OS. சோ இந்த phoneல வந்து லேட்டஸ்ட் கலர் OS 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது ரீசன்ட்டா ரிலீஸ் பண்ண Android 15 பேஸ் பண்ணி இருக்கு. அப்டேட் வந்து ஒரு 3 அப்டேட் வந்து நம்ம மினிமம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சோ தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரி. இந்த phoneல வந்து 6000 mAh வந்து மாசான ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படினா 100 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 36 நிமிஷத்துலயே பார்த்தோம் அப்படினா இந்த phone வந்து full % வந்து சார்ஜ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம 50 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் கூட சப்போர்ட் இருக்கு. அதுல வயர்ட் வந்து பார்த்தோம் அப்படினா 10 வாட்ஸ், வயர்லெஸ் வந்து 5 வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க டெய்லி வந்து யூஸ் பண்ற ஒரு அவரேஜான லெவல் வந்து பார்த்தோம் அப்படினா 1.96 டேஸ் கிட்டத்தட்ட 2 நாள் வந்து சாலிடா இருக்கும்ங்கறத சொல்றாங்க. 21 டேஸ் வந்து ஸ்டாண்ட் பை டைம்ல இருக்கும். கண்டினியூஸா பேசுற டைம் வந்து பார்த்தோம் அப்படினா 22.6 ஹவர்ஸ் இருக்கு. அது மாதிரி வீடியோ ப்ளே பேக்கும் நீங்க கண்டினியூஸா ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 23 ஹவர்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படினா ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பேட்டரி பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து இருக்கு. அடுத்து வந்து சிப்செட். சோ இந்த phoneல வந்து பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்பர் 1 Snapdragon 8th ஜெனரேஷன் 4 அத எலைட்ங்கற எடிஷன் எக்ஸ்ட்ரீம் எடிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ரீசன்ட்டான எடிஷன். 4.32 GHz வந்து ஸ்பீட் வந்து இருக்கு. இது வந்து ஒரு ஹை ரேஞ்ச் ப்ராசஸர் and 3nm ப்ராசஸர்ல வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா ஹெவியான டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா நார்மல் டாஸ்க் மாதிரியே ரன் பண்ண முடியும். கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல சிப்செட்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு கேமிங் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. கேமிங்க்கு ஸ்பெஷலா செல்ஃப் டெவலப்டு கேம் கிராபிக்ஸ் இன்ஜின் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. கேமுக்கான GPU பார்த்தோம் அப்படினா Adreno 830 வந்து கொடுத்திருக்காங்க. சோ மல்டிடாஸ்கிங் ஸ்மூத்தா பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங் வந்து பண்ண முடியும். மத்த ஹெவியான டாஸ்க்கும் இந்த சிப்செட்ல பண்ண முடியும். சோ ஓவராலா வந்து சிப்செட் பார்த்தோம் அப்படினா ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்ப்ளே. இந்த phone வந்து பார்த்தோம் அப்படினா 6.8 வந்து ஸ்கிரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படினா Quad HD+ ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரான லெவல்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் AMOLED LED பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸலென்ட் ஆப்ஷன். 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வந்து 4500 பீக் நெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் எக்ஸலென்ட்டா இருக்கு. 510 ppi பிக்சல் டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து எக்ஸலென்ட்டான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. HDR10+ கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கேமரா. இந்த phoneல வந்து பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா ட்ரிபிள் செட்டப்ல இருக்கு. 50MP, 50MP, 50MP. இதுல 50MP மெயின் கேமரா வந்து பார்த்தோம் அப்படினா Sony Lydia 808ங்கற ஃபர்ஸ்ட் கிளாஸ் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத மூலமா நீங்க வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து உங்களால எடுக்க முடியும். லோ லைட் கண்டிஷன்ல கூட பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். சோ ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படினா இந்த Sony Lydia சென்சார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். OIS கான சப்போர்ட் இருக்கு, EIS கான சப்போர்ட் இருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு வந்து PDAF வந்து கொடுத்திருக்காங்க. அது இல்லாம 50MP வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 50MP வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க.
ஸோ 3x ஆப்டிக்கல் ஜூம் வந்து சப்போர்ட் இருக்குது. 120x வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ஜூம் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெசல்யூஷன் மேக்ஸிமம் வந்து 8K வரைக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற கேமரா ஃபீச்சர்ஸ், வீடியோ ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் வந்து ஃபுல் HD வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜூம் ஷூட்டிங் வந்து 4K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் ஷூட்டிங் வந்து 4K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மல்டிவியூ ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மூவி மோடுக்கான 4K வரைக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 32 MB வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து HD, ஃபுல் HD, 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷன் ஷூட்டிங் வந்து 4K வரைக்கும் பண்ண முடியும். மல்டி சீனுக்கான ரெக்கார்டு வந்து இருக்குது. செல்ஃபியில் ஸ்லோ மோஷன் சப்போர்ட் மட்டும் இல்லை. மீதி எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வேரியண்ட்டில் வருது. அதில் பேஸ் வெர்ஷனே பார்த்தோம் அப்படின்னா 12 GB RAM, 256 GB இன்டர்னல். இது வந்து 53,000 இப்போ சைனாவில் வந்து இருக்குது. அடுத்த வெர்ஷன் வந்து 12 GB RAM, 512 GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 57,800 இருக்குது. கிட்டத்தட்ட 58,000 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் 16 GB RAM, 512 GB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 62,500 இருக்குது. தென் லாஸ்ட் வெர்ஷன் ரொம்ப மாசான ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 24 GB இன்டர்னல், 1 TB வந்து 24 GB RAM, 1 TB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 70,700 இருக்குது. கிட்டத்தட்ட 71,000 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ப்ரைஸ். அடுத்தது வந்து இந்த ஃபோனுடைய வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ஃபோன். வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 210 கிராம் வந்து லெதரில் இருக்குது. கிளாஸில் வந்து 213 கிராம் வந்து இருக்குது. இதை இன்னும் ஒரு 10-15 கிராம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா என்னதான் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து ஒரு பெட்டராக இருக்கும். இது ஸ்லிம் ஃபோன் தான், பட் வெயிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.9 mm வந்து லெதரில் இருக்குது. 8.5 mm வந்து கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோன் வந்து டைப் C கனெக்டர் வந்து சப்போர்ட் இருக்குது. அதில் வந்து 3.2 ஜென்ரேஷன் 1 வந்து கொடுத்துருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுறது 2 ஆப்ஷன் மட்டும்தான். ரெண்டுமே வந்து சிம் கார்டு மட்டும்தான். ஸோ டெடிகேட்டான மெமரி ஸ்லாட் வந்து இதில் சப்போர்ட் கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமம் வந்து 8K வந்து வீடியோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்றதுனால 8Kங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டட் தான். டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியாலிட்டிக்கான ஆடியோ சப்போர்ட் இருக்குது. வைஃபைக்கான GPS, ப்ளூடூத்துக்கான எல்லாத்துலேயுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் இருக்குது. அல்ட்ராசோனிக் 3D ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. NFC வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. இதில் NFCக்கு வந்து பார்த்தோன்னா மல்டி ஃபங்க்ஷன் NFCன்னு கொடுத்துருக்காங்க. ரீடிங், ரைட்டிங் NFC கார்டு அதுக்கு சப்போர்ட் இருக்குது. NFC சிம் கார்டு வந்து சிம் கார்டு ஸ்லாட் 1 வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளவுட் சர்வீஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக IR பிளாஸ்டருக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டஸ்ட் ப்ரூஃப்க்கு வந்து IP69, IP68 ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இந்த ஃபோனில் வந்து ட்ராபேக்ஸ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ட்ராபேக்ஸில் விட அட்வான்டேஜஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ட்ராபேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. இது ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க கொடுக்கும்போதே 3 வேரியண்ட்டில் வந்து கொடுத்துறாங்க. 3மே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ லைட்டான யூஸர்னால் கூட 256 GB வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போனோம் அப்படின்னா 512 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் தாண்டி போனோம் அப்படின்னா 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ட்ராபேக் வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் பண்ணாது. அடுத்தது வந்து இந்த ஃபோனில் FMக்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இதுவும் வந்து ரொம்ப பெருசாக வந்து இம்பேக்ட் பண்ணாது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோனில் வந்து ட்ராபேக்ஸை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் வேர்ல்டில் இருக்கிற மற்ற கண்ட்ரிலும் நம்ம கண்ட்ரிலும் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.